அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் பூஜை அறையை வாஸ்து சாஸ்திரத்தின்படி அமைப்பதுடன் ஒவ்வொரு நாளுமே பூஜை அறையை பராமரிப்பது அவசியமாகும். குடும்பத்தில் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பொருளாதாரமும் பெருக வேண்டுமானால் சில முக்கியமான விஷயங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக பூஜை அறையில் என்னென்ன பொருட்களை வைத்திருக்கக்கூடாது, என்னென்ன பொருட்களை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படங்கள் வடக்கு திசை அல்லது கிழக்கு திசையில் இருக்க வேண்டும். இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வ படங்களை எப்படி வைத்து கொள்ளலாம், அதில் இறந்தவர்களின் ஃபோட்டோக்களை வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நாம் பூஜை அறையில் காலை மாலை 2 வேளையுமே தீபம் ஏற்றுவது நல்லது. பூஜை அறையில் வைக்கப்பட்டிருக்க செம்பு பாத்திரத்தை காலியாக வைத்திருக்கக்கூடாது. பூஜை அறையில் நம்ம பூஜை முடிந்தாலுமே நீர் நிரப்பி துளசி இலை 2 அல்லது 3 போட்டு வைக்கலாம், அல்லது வாசனை பூக்களை போட்டு வைக்கலாம். வெறும் பாத்திரம் குடும்பத்துக்கு ஆகாது என்று சொல்லுவாங்க. அதே போல் நாம் பூக்களை போட்டு வைத்திருக்கும் பாத்திரங்கள் காலியாக இருக்கக்கூடாது. அப்படியே அது உலோகத்தில் பூக்கள் இருந்தாலுமே அது வாடி விடாமலும் இருக்க வேண்டும். பூஜை அறையில் நம்ம பூக்கள் வாடும் முன்பே கடவுள் படங்களுக்கு புதிய பூக்களை சூட்டிவிட வேண்டும். பூஜை இல்லாத நேரத்தில் பூஜை அறையை ஸ்க்ரீனினால் மறைக்க வேண்டும். பூஜைக்கு தேவைப்படாத பொருட்கள் எதுவுமே அந்த அறையில் வைத்திருக்கக்கூடாது. தேவையற்ற குப்பை உடைந்த பொருட்களை சேர்த்து வைக்கக்கூடாது. வாடிய பூக்களையும் இலைகளையும் உடனே அப்புறப்படுத்த வேண்டும். பூஜை அறையில் சமைத்த உணவையும் வைக்கக்கூடாது, சாப்பிடவும் கூடாது. வீட்டில் யாராவது இறந்துவிட்டால் துக்க காலத்தில் பூஜை அறையில் நாம் பூஜை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாம் பூஜை அறையில் பூஜை செய்யும் பொழுது எப்பொழுதுமே இரும்பு சம்பந்தப்பட்ட பூஜை அறையில் வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நாம் யமனுக்கு உரிய உலோகம் என்பதுடன் நேர்மறை சக்திகளை ஈர்த்து கொள்ளும் திறன் இரும்புக்கு மிகவும் குறைவாகும். எனவே இரும்பு தவிர வெள்ளி, தாமிரம், ஈயம் பூசிய பித்தளை, மண்ணாலான பூஜை பொருட்களை நாம் பயன்படுத்தலாம். பூஜை அறையில் சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் வைத்திருப்பது போல் அரிசி பருப்புகளை நாம் பூஜை அறையில் வைக்கப்படுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. சுவாமி படங்களுக்கு முன்பு நிரப்பி வைத்து பூஜிக்கலாம். குறிப்பாக பிள்ளையாரின் பாதத்தில் சிறிது அரிசி வைத்து வழிபடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. எப்பொழுதுமே பிள்ளையாரின் பாதத்தில் சிறிது அரிசி போட்டு வைத்திருப்பதால் குடும்பத்தில் வறுமை நெருங்காமல் இருக்கும். வெள்ளி அல்லது செம்பு விளக்குகளை பயன்படுத்துவதால் தெய்வீக அதிர்வுகள் அதிகரிக்கும் என்பாங்க. வடகிழக்கு திசையில் சிறிய திருநீர் அல்லது மீன் தொட்டி வைக்கலாம். பூஜை அறையில் மகாலட்சுமி வாசம் செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. கண்ணாடியை வைக்க வேண்டும். பூஜை அறையில் கண்ணாடிக்கு தீப தூப ஆராதனை காட்டி அதன் பிறகு பூஜை அறையை நாம் பூஜையை துவங்க வேண்டும். பூஜை செய்யும் நபருக்கு வலது பக்கத்தில் அகல் விளக்கு ஊதுபத்தி இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். வாரம் ஒரு முறையாவது வெற்றிலை பாக்கு பழம் வைத்து பூஜை செய்ய வேண்டும். ஊதுபத்தி எப்பொழுதுமே 2 ஊதுபத்தியாக ஏற்ற வேண்டும். 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது வீட்டு வாசலில் மாவிளை தோரணம் மாற்றி கட்ட வேண்டும். கடவுளுக்கு வைக்கும் சந்தனம் குங்குமம் தனியாகும். நாம் நெற்றியில் வைத்து கொள்ளும் சந்தனம் குங்குமம் தனியாகவும் வைத்து கொள்ள வேண்டும். இதுபோல் பூஜை செய்வது நம்முடைய வீட்டில் எப்பொழுதுமே வறுமை இல்லாமல் செல்வ செழிப்போடு இருக்க இந்த பரிகாரம் நம்மளுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். பூஜை அறையில் இது போல் செய்து வருவதன் மூலம் கெட்ட சக்திகள் நம்முடைய வீட்டில் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் எப்பொழுதுதான் தீரும், நான் வைக்கும் வேண்டுதல் உன் செவி விழவில்லையா, என காதுகள் என்ன செவிடா என்று இப்படி புலம்பியவாறு நம்மில் சிலர் இறைவனை திட்டிக்கொண்டே வழிபடுவது வழக்கம் இருக்கும். நாம் வைக்கும் வேண்டுதல்கள் இறைவனின் செவிகளில் உடனடியாக கேட்க வேண்டும் என்றால், குறைகள் விரைவாக தீர்க்கப்பட வேண்டும் என்றால், வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற வேண்டும் என்றால் நம்முடைய இறை வழிபாட்டில் எந்த பொருட்களை வைத்து வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொண்டு வழிபடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய வழிபாட்டில் இறைவனுக்கு என்றுமே சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு பொருட்களுமே அந்த இறைவனை வசியப்படுத்தும் தன்மை கொண்டது என சொல்லலாம். இறைவனுக்கு பிடித்தமான வாசனை உள்ள பொருட்களை வழிபாட்டில் வைக்க வேண்டும் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. அந்த வரிசையில் இறை வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியமான சில பொருட்களோடு இந்த ஒரு பொருட்களை சேர்க்கும் பொழுது நம்முடைய வேண்டுதல்களின் சக்தி அதிகப்படுத்துகிறது அப்படின்னே சொல்லலாம்.
குறிப்பிட்ட ஒரு பொருட்கள் நம்முடைய வேண்டுதல்களை உள்வாங்கி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் பிரபஞ்சத்தை விரைவாக அடைந்து அதற்கான பலன்களை பெற்றுத்தரும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லப்படுவது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோரும் அறிந்த ஒரு பொருள் குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூவை முறைப்படி நம்முடைய வழிபாட்டில் எப்படி பயன்படுத்த போகிறோம், இறைவனுக்கும் நம்ம சமர்ப்பிக்கும் குங்குமத்திற்கும் எவ்வளவு அதிக ஆற்றல் இருக்கிறது, அதிக முக்கியத்துவம் இந்த குங்குமப்பூவிற்கு உண்டு என்று சொல்லலாம். அது பொய்யாகாது. இந்த குங்குமப்பூவானது கொஞ்சம் விலை உயர்ந்த பொருள் தான். சிறிதளவு வாங்கி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள். வாரந்தோறுமே சனிக்கிழமை அன்று இந்த வழிபாட்டை நம்ம மேற்கொண்டால் போதும். ஒரு சிறிய பித்தளை செம்பில் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் துளசி இலை, அருகம்புல், சிறிதளவு மஞ்சள் தூள் அத்தோடு சேர்த்து 2 குங்குமப்பூக்களையும் சேர்த்து உங்களது வழிபாட்டை தொடங்குங்கள். சொம்பின் வாய்ப்பகுதியில் உங்களது உள்ளங்கை வைத்து கொண்டு குறைகளை இறைவனிடம் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வைக்கும் வேண்டுதல்கள் கட்டாயம் இறைவனுடைய செவிகளுக்கு விரைவாக சென்றடையும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வேண்டுதலை வைத்த பின்பு அந்த தண்ணீரை சிறிதளவு தீர்த்தமாக பருகலாம். மீதமுள்ள தண்ணீரை செடிகளில் சேர்த்து விடுங்கள். நம்பிக்கையோடு இந்த முறைப்படி தொடர்ந்து 11 வார சனிக்கிழமை உங்களது ஒவ்வொரு வேண்டுதலை மட்டுமே வைத்து பாருங்கள். நீங்கள் இறைவனிடம் வைத்த வேண்டுதல்கள் நிச்சயமாக கூடிய விரைவில் நிறைவேறும். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வேண்டுதல்கள் மட்டுமன்றி நிறைவேற்றி தருவதில்லை, மற்றவர்கள் வேண்டுதல் எல்லாம் உடனடியாக நடந்து விடுகிறேன் எண்ணத்தோடு எப்பொழுதுமே இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது. யாருக்குமே எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பது இறைவனுக்கு நன்றாக தெரியும். இருப்பினுமே நம்முடைய வழிபாடானது நம்பிக்கையானதாகும், உண்மையானதாகும், சரியான முறையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து நாம் செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கை நாம் பிறருக்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவதன் மூலம் நிறைய நன்மைகள் ஏற்படும். கழுத்தை நெருக்கும் கடன் தொல்லை இருந்தால் காலை மாலை என 2 வேளையுமே நம்ம காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி பூஜை செய்வதால் 48 நாட்கள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். எப்பொழுதுமே வீட்டில் மகாலட்சுமி விளக்கை நம்ம ஏற்றும் பொழுது விளக்கு சுத்தமாக இருக்க வேண்டும். விளக்கு ஏற்றுவதற்கு முன்தினமே விளக்கை கழுவி பளிச்சென்று வைத்து கொள்ள வேண்டும். காமாட்சி அம்மன் விளக்கு 2 பக்கமும் யானைகள் உருவத்தும் மஞ்சள் குங்குமம் மற்றும் மலர்கள் வைத்து நாம் விளக்கை ஏற்ற வேண்டும். அதிக சுடர் ஒளிந்து மஞ்சள் குங்குமம் மலர்களில் படாமல் கவனமாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே காமாட்சி அம்மன் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றினார் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். அல்லது நல்லெண்ணெயில் நெய் கலந்து விளக்கு ஏற்றலாம். ரூபாய் 1 அல்லது 5 நாணயத்தை இட்ட பிறகு திரை இட்டு நாம் தீபம் ஏற்றுவது கூடுதல் சிறப்பை தரும் என்பது சொல்லக்கூடியதாக இருக்குது. நல்லெண்ணெய், இழுப்பை எண்ணெய் பயன்படுத்தலாம். அதற்காக சமையலுக்கு உபயோகப்படுத்தப்படும் எண்ணெய்களை ஊற்றக்கூடாது. காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றி வழிபட்டால் கூடுதல் நன்மைகள் பெறலாம். அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறை அருகில் சென்று நாம் கடவுளின் படங்களை பூக்களால் அலங்கரித்து அரிசி மாவில் கோலம் போட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் விளக்கை தரையில் போட்டு வைப்பதன் மூலம் நாம் இது போல செய்வதன் மூலம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை தீராது. பொதுவாக காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது தரையில் கோலம் விட்டு தட்டு போட்டு நாம் ஏற்ற வேண்டும். விளக்கை தரையில் வைக்காமல் அது மட்டும் இல்லாமல் நாம் கோவலம் விட்டு அதன் மேல் தட்டு வைத்து வைப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. தாம்பழத்தில் நீர் பூக்களை தூவி அதன் மீது விளக்க வைக்கலாம். இது போல செய்து வருவதன் மூலம் நம்முடைய வீட்டில் சுபிட்சம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வறுமை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காமாட்சி அம்மன் விளக்கு தினம்தோறுமே குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டு வர வேண்டும். 108 முறை காமாட்சி அம்மன் போற்றி என்ற மந்திரத்தை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்து கரும்பை நிவேதியமாக வைத்து நாம் வீட்டில் பிரார்த்தனை செய்ய வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இது போல் செய்து வருவதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய பில்லி சூனியம் ஏவல் போன்றவை நீங்கள் வீட்டில் ஒரு மங்களமான ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெறும். நாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது நமக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய வகையில் தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீர வேண்டும் என்பதற்காக தான் காமாட்சி அம்மன் விளக்க வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. காலமாக சொல்லப்பட்டு வருகிறது. கஷ்டங்கள் தீர்ந்து வைப்பதற்கு பரிகாரங்கள் ஏராளமும் இருக்குது. ஆனால் தினந்தோறும் வீட்டில் நாம் இது போல் செய்து வருவது ரொம்பவும் தவறான ஒன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.